அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இதில் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமுக்கான கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த டைட்டிலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி. நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 24 ஜூலைலேருந்து 26 ஜூலைக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும் போதே இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் எரர் ஃப்ரீயாக உங்களால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லோரும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்க போகுது. காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. 3லேருந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஒரு டென்டேட்டிவாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். போன வாட்டிலாம் அப்படி தான் நடந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குரூப் 2ல் வரக்கூடிய போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவி. இது ஏன்னா இதில் தான் அதிகமான வேகன்சி இருக்குது. ப்ரொமோஷனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. சீக்கிரமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். அது மாதிரி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்னா இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க. தென் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்ட்ரார், இந்த மாதிரி வந்து ஒரு 13 பதவிகள் வந்து இந்த குரூப் 2 போஸ்ட்டில் இருக்குது. அந்த போஸ்ட் கோடோட உங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பேவோட கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். குரூப் 2ல் மொத்தம் 507 காலி பணியிடங்கள் இருக்குது. குரூப் 2A அப்படின்னா என்னென்னா அசிஸ்டன்ட். இப்போ குரூப் 4 அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு 4லேருந்து 5 வருஷம் உள்ள அவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக மாறிடுவாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாகவே குரூப் 2A எக்ஸாம் எழுதி உங்களால் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டேரெக்டாகவே போக முடியும். அது மாதிரி அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த குரூப் 2A சர்வீசஸில் மட்டும் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 48 போஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இந்த 48 கேட்டகரியிலையும் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து 1820. இது வந்து குரூப் 2Aக்கான வேகன்சி. குரூப் 2க்கு தனி, குரூப் 2Aக்கு தனியாக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் வேகன்சி பற்றி. சரி, வயசு ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மாறுது. மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓசி கேட்டகரிக்கு. பெரும்பான்மையான பதவிகளுக்கு 32 வயசு தான் அதிகபட்ச வயது. உச்சபட்ச வயது வந்து 32 வயசு தான். இது யாருக்கு? ஓசிக்கு. சரிங்களா. இது வந்து குரூப் 2க்கு. இதே குரூப் 2Aலையும் உங்களுக்கு வந்து மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் வந்து 32 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். இது வந்து இதுவும் ஓசிக்கு தான். சரி, இப்போ ரிசர்வ்டு கேட்டகரி. ஓசி இல்லாமல் பாக்கி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கேட்டகரி லைக் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகபட்ச வயது வந்து ஒரு சில பதவிகளுக்கு 37 இருக்குது. பல பதவிகளுக்கு நோ மேக்ஸிமம் லிமிட். அதாவது நீங்கள் வந்து 59-60 வயசு வரைக்கும் உங்களால் இதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 60 வயசு தான் சூப்பர் ஆனிவேஷன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அது வரைக்கும் உங்களால் இந்த எக்ஸாமை தாராளமாக எழுத முடியும். இது குரூப் 2Aக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். சரி, இதை ஏஜ் லிமிட்டை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பார்க்கலாம். டிகிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சில பெக்யூலியரான டிகிரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம் எப்படி எந்த ஸ்கீமில் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் பாடத்தில் இந்த மட்டும் 100 கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா. இது குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃபார் போத் குரூப் 2 அண்ட் குரூப் 2A உங்களுக்கு வந்து தமிழ் இல்லை இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். லாங்குவேஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஜென்ரல் தமிழ் விருப்பப்பட்டவங்க அதை சூஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். கேட்கக்கூடிய கேள்விகள் அதில் 100 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு. கண்டிப்பாக ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்விகள் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி தரத்தில் இருக்கும்.
அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை 75. ஸோ மொத்தமாக 200 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு. அப்போது 300 மார்க்குக்கு நீங்கள் இந்த எக்ஸாமை எழுத போகிறீங்க. சரிங்களா? இதற்கான மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னா ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்கும். அதாவது குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. அதுதான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஒரு 1:10 ரேஷியோவில் உங்களை வந்து மெயின்ஸுக்கு அனுப்புவாங்க. எப்படி சார் 1:10 ரேஷியோ அப்படின்னா 2500 போஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற விதத்தில் 2500 × 10 25,000 பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பாக. இதில் கொடுத்துருக்கிற வேக்கன்சி வந்து டென்டேட்டிவ் தான். காலங்கள் போக போக கண்டிப்பாக வேக்கன்சியோட எண்ணிக்கையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். மெயின் எக்ஸாம் வந்து குரூப் 2க்கு தனி மெயின்ஸு, குரூப் 2ஏக்கு தனி மெயின்ஸு. குரூப் 2 அப்படின்னா என்னென்னா 2 குரூப் 2க்கும் சரி குரூப் 2ஏக்கும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதில் 40 மார்க் குவாலிஃபையிங் மார்க், அதை நீங்கள் கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ரெண்டாவதாக இருக்கிறது குரூப் 2க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். அதாவது இது வந்து டிகிரி தரத்தில் இருக்கும். மொத்த மதிப்பெண்கள் 300 மார்க்கு. சரிங்க? இதுக்கு அந்த குவாலிஃபையிங் கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்துடாதீங்க. 90 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது வந்து பியூர்லி மெரிட் பேஸ்டு. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க் உங்களால் இந்த பேப்பரில் எடுக்க முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் வந்து எடுக்கணும். அதுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களால் நல்ல ஸ்கோரை எடுக்க முடியும். டாப்பராக வரணும்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போக டாப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த போஸ்ட்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது குரூப் 2 சர்வீஸுக்கு. இது வந்து டெஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, இப்போ குரூப் 2ஏக்கு பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு போன வாட்டி வரையே தான் இங்கேயும் டெஸ்கிரிப்டிவ் அதாவது எழுத்து தேர்வு வகையான தேர்வில் தான் இருக்க போகுது. சரி, அப்போ பேப்பர் 2 வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் டீட்டெயில்டாக உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுலேருந்து ஒரு 40 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அப்புறம் லாங்குவேஜ் பார்ட் எய்தர் ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 60 கேள்விகள் கேட்குறாங்க. மொத்தமாக இந்த எக்ஸாம் 3 மணி நேரத்துக்கு நடக்க போகுது. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக இது நடக்க போகுது. டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் தான். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸையும் பார்த்துட்டோம், குரூப் 2A மெயின்ஸையும் பார்த்துட்டோம். இதில் இந்த வீடியோவில் முக்கியமான அம்சங்களெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனி வரக்கூடிய காலத்தில் இந்த குரூப் 2 எக்ஸாமை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் வரும். நம்ம அகாடமி சார்பாக நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்தாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போடுறோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதற்கான ரிப்ளைவையும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.